தமிழ்நாட்டில் வந்து சுமார் 60 இருப்பாங்க. நான் முதல்வன் ஸ்கீமில் மட்டுமே 56 பேர் இந்த வாட்டி. அதில் வந்து அரசு பயிற்சி மையத்தில் படித்தவங்க மட்டுமே 39 பேர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட்னு சொல்லுவோம். டாப் ரேங்கில் எத்தனை வந்திருக்காங்க, இப்போ இவங்க செகண்ட் ரேங்க் வந்த மாதிரி 7வது ரேங்க் 18வது ரேங்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இது கடந்த 10 ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த வாட்டி தான் அந்த டாப் 20 ரேங்கில் வந்து 3 பேர் வர்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட். இல்லை, கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் அவங்க ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி வேறு எந்த மாநிலமும் பண்ணாத ஒரு முன்னெடுப்பு இது. அது வந்து ப்ரிலிம்ஸுக்கு 7,500 கொடுக்குறோம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 25,000 கொடுக்குறோம், இன்டர்வியூக்கு வந்து 50,000 கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இதுவுமே இது வரைக்கும் எந்த வாட்டியுமே பண்ணதில்லை. இப்போ இந்த வாட்டி இன்டர்வியூ மட்டுமே இங்கே வந்து எடுத்தவங்க வந்து 111 பேர் வந்து எடுத்தாங்க. இங்கே அந்த டோட்டல் ரிசல்ட் 56 நான் முதல்ல ஃபெலோஷிப் கொடுத்துறோம். ஃபெலோஷிப் கொடுத்துட்டு அவங்க எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயே வந்து படிக்கிறவங்களே 39 பேர் அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட நம்பகத்தன்மை எவ்வளோ தூரம் கூடியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது முக்கியமான காரணம் நான் முதல்வன் டீம். அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த அகடமிக் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எந்த தனியார் கோச்சிங் நல்லா ஜென்ரலி சொல்லுவாங்க இல்லையா, தனியார் மருத்துவமனை நல்லா இருக்கும், தனியார் ஸ்கூல் நல்லா இருக்கும், அப்படி இல்லாமல் அரசு பயிற்சி மையம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஐஐடிலாம் சொல்லுவாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம், அந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை அரசு பயிற்சி மையத்துக்கு இப்பொழுது அரசனுடைய முயற்சியினால எடுக்கப்பட்டிருக்கு. அரசு பயிற்சி மையத்தை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுக்கு வருகை இப்போ எப்படி எந்த அளவுக்கு கூடியிருக்கிறது இது ஒப்பிடும் பொழுது இதுதான் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க வந்து 89 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்டர்வியூக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 111 பேர். குப்பா பொறுக்கிறாங்க, 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க.